ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் வித் மிஸ்டர் டிரைவர். எங்கடா போகிறாங்க அப்படின்னு கேட்டால், எங்கள் பக்கத்தில் லூலு ஐப்பர் ஒன்று சூப்பர் மார்க்கெட் ஒன்று பெருசு இருக்குது. அங்கே சரி ஆஃபரில் எதனா பொருள் போட்டிருக்காங்களா வாங்கின்னு வரலான்னு வந்திருக்கிறேன். பார்க்கலாம் உள்ளே போய். சூப்பர் மார்க்கெட் உள்ளே போனோடனே நம்ம மைண்டு பாதாம் முந்திரி எதனா ஆஃபரில் போட்டிருந்தா தான் பார்க்க போகுது. சொன்ன மாரி ஆஃபரில் இருந்துச்சு. அப்புறம் முந்திரி ஒரு பாக்கெட்டு, பாதாம் ஒரு பாக்கெட்டு எடுத்து போட்டு வேறு எதனா ஸ்நாக்ஸ் இருக்குதான்னு பார்த்தேன். அதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் அதிக ரேட்டு இருந்துச்சு. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பாட்டுக்கு எதனா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி ஊறுகாவும் பூண்டு ஊறுகாவும் எடுத்தேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட. அப்புறம் ரெடிமேட் குழம்புன்னு இருந்துச்சு. எப்போயாவது உதவும் இந்த குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாக்கெட்டு தூக்கி போட்டு, அப்புறம் தக்காளி வாங்கினேன். தக்காளி வாங்கிட்டு இந்த பக்கம் வந்தால் வெங்காயம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அது ஒரு பேக்கு தூக்கி போட்டு அப்புறம் மட்டன் வாங்கலான்னு போனேன். மட்டன் எதுவுமே ஆஃபர் இல்லை. சரி அது மட்டும் சிம்பிளாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்தால் டீ ஃப்ளாஸ்க்கு டிசைனாக இருந்துச்சு. இதெல்லாம் கார்கோ படம் மொத்தம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சி அது ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. ரேட்டும் நல்லா கம்மியான ரேட்டு தான். அதுக்கப்புறம் சரி கடுகு ஜீரகம்லாம் வாங்கலான்னு வந்து கடுகு ஒரு பாக்கெட் எடுத்து போட்டேன். அப்புறம் ஜீரகம் ஒரு பாக்கெட்டு, மஞ்சள்தூள் பாப்கார்ன் செய்யும் போதே மஞ்சள்தூள் இல்லையே, அது ஒன்று எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மஞ்சள்தூள் ஒரு பாக்கெட்டு, சின்ன பாக்கெட்டு அதே எடுத்து போட்டுக்கினேன். இங்கெல்லாம் மஞ்சள்தூள் ரொம்ப அதிக ரேட்டு. பொருளெல்லாம் நல்லபடியாக வாங்கின்னு வந்தாச்சு. நம்ம ஊர் காசுக்கு 900 ரூபாய், இந்த ஊர் காசுக்கு 3 தினாரு. கொஞ்சம் மனசு கஷ்டமாச்சு. ஏன்டா அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு மீன் வெட்டுற கடையில் வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன். போய் கேட்டேன் இந்தமாரி வீடியோ எடுக்கத்தா அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை சேனல் ஒன்று வச்சுருக்கேன், இப்போ தான் ஒரு வாரம் ஆகுது ஓப்பன் பண்ணி அப்படின்னு. காட்டு அப்படின்னு நான் போய் காட்டினேன். 86 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க, வீடியோ எடுக்காதுன்ட்டான். அப்போ ஒன்று தான் தோணுச்சு, கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுப்பேன் அவங்க கடையில் அப்படின்ட்டு. நான் ஒன்றும் இப்போ புதுசாக கேட்கல. அங்கே நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்க. இங்கே வேலை செய்கிறவங்க அந்த மீன் கடைக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, அங்கே ஆட்டுக்கால் பாயா அதுமாரி எல்லாம் நல்லாயிருக்கும். அங்கே வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். சரி அதை தான் நம்மளும் போய் எடுக்கலாமான்னு கேட்டேன். நான் என்ன பண்ணுறது, எடுக்கக்கூடாதுன்ட்டான். சரி பார்க்கலாம். இனிமேட்டுக்கு சமையல் வீடியோ. மிக்ஸி கேட்டேன். மிக்ஸி 80 காசுக்கு 2700 சொல்கிறான். 10 தினாரில் இருக்குது. ஜூஸ் போகிறதுக்கு இருக்குது, சின்ன பிளாஸ்டிக்கில் இருக்குது. அது வந்து ஜூஸ் போகிறதுக்கு அது வந்து 5 தினாரு, ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் நம்ம ஊர் காசில் இருக்குது. ஆனால் பெருசு இந்த சட்னி இந்த மசாலாலாம் அரைக்கிற மாரிலாம் ஸ்டீலில் பார்த்தா அது 10 தினார் சொல்கிறான் இந்த ஊர் காசுக்கு. நம்ம ஊர் காசுக்கு 2700 ரூபாய். எங்கடா 2700 ரூபாய் கொடுத்து எடுக்கத்தானே எடுக்கவே இல்லை. பார்க்கலாம். ஏன்னா ஒரே ஐடியா செலவு பண்ண முடியாது. நான் இந்த அளவுக்கு செலவு பண்ணுறது உலக அதிசயம். இங்கே இது வந்து ஸ்கூல் பசங்க படிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் பொருள் இதில் இந்த பாக்ஸில் இருக்கும். ஷார்ப்னரு, பென்சிலு, அப்புறம் ஒரு நோட்டு, ஒரு பேடு, அதுமாரி எல்லாமே இதில் இருக்கும். இது வந்து இப்போ எங்கள் மேடம் எடுத்துன்னு வந்திருக்காங்க எங்கள் பசங்களுக்கு. இது வந்து அடிக்கடி வீட்டுக்கு எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டைம் எடுத்துன்னு வந்து வச்சுட்டா இது மட்டும் இங்கே இருக்கும். இதில் வந்து ஒரு கிளினிக் சேர்க்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வச்சுட்டு இதில் எல்லாமே இருக்குது பாருங்கள். பென்சிலு, நோட்டு, ஸ்கெட்சு, அப்புறம் டிஷ்யூ பேப்பரு எல்லாமே இருக்குது. சரி இது எடுத்துன்னு போய் ஸ்கூலில் கொடுத்துட்டு வரும். அதான் ஸ்கூலு. அந்த ஆள் சொன்னதுலேருந்து மைண்டே ஒரு மாதிரியோட பிளாக் ஆகி நிற்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அதை பற்றிலாம் கண்டுக்க வேணாம். நம்ம எதனா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டிங்காக எங்கே பண்ணுறோம், மொக்கையாக தான் இருக்குது. நாளைக்கு தெரியும் நாளைக்கு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதா இல்லையான்னு. ஏன்னா நாளைக்கு ஒரு இது இருக்குது, அது இப்போ சொல்லக்கூடாது. நாளைக்கு வீடியோவில் பாருங்கள் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த ஆள் சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வீடியோ நல்லா கொடுப்பேன் நம்புகிறேன். நல்லா கொடுப்பேன். தேங்க்யூ.